ஏனதர்மை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒரு குளம், அந்த சேத்துல தான் தாமரை மலரும். இந்த தாமரை மலர்றதுக்கு அது அவசியம் தேவை. மற்றபடி இந்த தாமரை வேற எங்கேயோ வளரும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நிறைய குளத்தில் தான் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட தாமரைக்கு அவசியம் சேராகிறது. அதுபோல நம்மளுடைய ஞானம் என்னும் தாமரை மலர்றதுக்கு இந்த உலகம் அவசியமாகுது. என்னடா வித்தியாசமாக சொல்லணுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு சந்நியாசம், அதாவது காவி உடையை கட்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்தா தான் ஞானம் மலரும்னு எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் நமக்கு தேவைப்படுகிறது ஞானம் மலருவதற்கு. அனுபவ பாடம் இல்லாமல் ஞானம் மலர முடியாதுங்க. ஒவ்வொரு அனுபவமும் நம்மை ஞானத்தின் பாதைக்கு கொண்டு செல்கிறது, ஆன்மீக பாதைக்கு கொண்டு செல்கிறது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளைனில் போகிற அனுபவம் வேணும்னா நாம் அதில் பறந்தால் தான் அந்த அனுபவம் கிடைக்கும், அதாவது மேலே போகிற அனுபவம் கிடைக்கும். அதுபோல் ஒவ்வொரு விஷயம், நெருப்பு சுடுன்ற அனுபவம் இருந்தால்தான் அந்த சுடுன்றது அதுக்கப்புறம் தெரியும். இதுபோல் நிறைய அனுபவங்கள் நமக்கு இருந்தால் தான் அதோடைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஞானன்ற பாடம், ஞானம்னா என்ன? தெரிந்து கொள்ளுதல். ஆனால் இந்த ஞானம், ஆன்மீகம் சொல்கிற ஞானம், இது எல்லாம் மாயை, உன்னுள் இருப்பது தான் உண்மை, நீதான் மையம், நீ தூங்காமல் விழித்து கொண்டிருந்தால்தான் இந்த உலகம் உண்மையானதாக உனக்கு இருக்கிறது. நீ தூங்குனா இந்த உலகம் பொய்யானதாக மாறிடுது. அதுபோல நீ என்பதுதான் உண்மை. அந்த நீ யார் என்பதை அறிய வேண்டும் என்பதுதான் ஞானம். இந்த ஞானத்தை அடைய நமக்கு அனுபவங்கள் தேவை.